Hello students, welcome to Hiva Max 12 Standard Max Chapter 7 Exercise 7.6. Second question in the video solve பண்ணலாம். Find the intervals of monotonicities and hence find the local extremum for the following functions. Absolute minimum, absolute maximum. போன question பார்த்தோம். இங்க வந்து local extremum அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து நம்ம இதில் என்னன்னா நம்ம வந்து லிமிட்ஸ்குள்ளே எடுத்துப்போம். minus infinity to infinity. இல்லைன்னா 0 to infinity ஒரு சம்முக்குமே அந்த லிமிட்ஸ் வந்து மாறும். ஸோ சம் சால்வ் பண்ணும்போது அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x³ + 3x² - 12x. ஸோ கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். சொல்யூஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x³ + 3x² - 12x. The given function is defined and differentiable for all values x belongs to minus infinity to infinity. So எப்பவும் போல ஒரு வாட்டி f of x differentiate பண்ணிடலாம். f dash of x is equal to 2x³ அப்போ 6x², 3x² same 6x minus 12x னா 12. f dash of x கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த f dash of x வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேக்டரைசேஷன் x² x அந்த மாதிரி வருது. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும். எல்லாமே 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ 6ஆல் டிவைட் பண்ணுறேன். x² + x - 2 which is equal to 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் பாயிண்ட்ஸ் கெட் பண்ண முடியும். -2 இருக்கு, ரெண்டாக பிரிக்கணும். 2 1s are 2, இங்கே ப்ளஸ் இருந்தால் இதுக்கு ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ நம்ம ஃபேக்டர்ஸ் எப்படி வரும்னா x + 2 ஒரு ஃபேக்டர், x - 1 இன்னொரு ஃபேக்டர். x + 2 = 0, இன்னொன்று x - 1 = 0. therefore x is equal to -2, x is equal to 1. இப்போ நம்மளோட பாயிண்ட் எப்படி கிடைக்கும்னா x is equal to -2, 1. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ இன்டர்வல்ஸ் எப்படி, hence the intervals of monotonicities எப்படி இருக்கணும்னா -2 1. இப்போ ஒரு நம்பர் லைன் இருக்குன்னு வைங்க, இங்கே -∞, இங்கே +∞, -2 இங்கே வரும், இங்கே 0 இருக்கும், இங்கே 1 வரும், infinity. ஸோ இதை எப்படி எடுக்கணும், -∞ to -2, -2லேருந்து 1, அப்புறம் 1லேருந்து infinity. நமக்கு 3 லிமிட்ஸ் கிடைக்கும். சரிங்களா. இப்போ இதை நம்ம தனித்தனியாக இதுலேருந்து ஒரு வேல்யூ, இதுலேருந்து ஒரு வேல்யூ, இதுலேருந்து ஒரு வேல்யூ எடுத்து நம்ம f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதான்ட்டு எழுதிப்போம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வல் இதை எடுத்துக்கலாம், -∞ -2. இங்கே வந்து ஒரு டேப்லோ காலம் மாதிரி போடலாம். ஸோ இன்டர்வல்ஸ் ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துக்கிறேன். இதில் வந்து f dash of x வேல்யூ 6x². அது நம்ம 6 ரிமூவ் பண்ண பிறகு எழுதிக்கலாம். x² + x - 2. ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணது எப்படி பண்ணாலும் ஒன்று தான், இன்டூ 6 பண்ணாலும் அதே தான் இல்லையா. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவுலேருந்து நான் ஒரு வேல்யூ -3 எடுத்துக்கிறேன்னு வைங்க. -3² + × -3 - 2. அப்போ -3 × -3 9, 9 - 5 4. ஸோ சைன் வந்து பாசிட்டிவ் இதில், கரெக்டுங்களா. இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ வருது. ஸோ சைன் இங்கே எழுதிக்கலாம். சைன் வந்து பாசிட்டிவ். இன்டர்வல் எடுக்கிறோம், f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சைன் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக எடுக்கிறோம். இது தெரிஞ்சவொடனே மோனோடானிசிட்டி. மோனோடானிசிட்டி பாசிட்டிவ்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னு எழுதணும். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க ரெண்டு லிமிட்டுக்கும் கண்டுபிடிப்போம். சரிங்களா. ஃபஸ்ட்டு இதுக்கு பாசிட்டிவ் வந்துடுச்சு, அடுத்ததுக்கு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இது கீழே எழுதலாம்னு நினைக்கிறேன். -2, 1. நான் இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 0 எடுத்துக்கிறேன். x = 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். x = 1 கூட எழுதிக்கலாம். அப்போ 0 + 0 -2. அப்போ ஆன்சர் -2 வரும். -2 வந்தால் நெகட்டிவாக இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் மாதிரி டிக்ரீசிங்னு எழுதிக்கலாம். இப்போ லாஸ்ட் இன்டர்வல் வந்து 1, ∞.
இப்போ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் 2. 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆகிட்டா 0. அப்போ ஆன்சர் 4. ஸோ சைன் வந்து பாசிட்டிவ். சைன் பாசிட்டிவ் வந்தால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னு எழுதியாச்சு. இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ எங்கெல்லாம் இன்க்ரீசிங்கில் இருக்குன்ட்டு எழுதணும், எங்கெல்லாம் டிக்ரீஸ் ஆகுதுன்னு எழுதணும். therefore f of x is strictly increasing on minus infinity comma minus 2 and 1 comma infinity. அதே மாதிரி and strictly decreasing on decrease ஆகிறது நடுவில் இருக்கிறது மட்டும் minus 2 comma 1. ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும், மைனஸ்லேருந்து ப்ளஸ் எப்போ மாறுது, ப்ளஸ்லேருந்து மைனஸ் எப்போ மாறுது, சைன் எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னு எழுதணும். இப்போ சைன் சேஞ்ச் ஆகுறது எழுதலாம். சின்ஸ் f dash of x changes from positive to negative, positive to negative second இதில் மாறிச்சு. அப்போ x is equal to minus 2. So there is a local maximum at x equal to minus 2. Therefore f of x ல நான் minus 2 substitute பண்ணுவேன். f of x என்னன்னு எழுதிக்கலாமா? 2x cube plus 3 into x square minus 12 into x. இந்த ஃபங்க்ஷனில் x equal to minus 2 நம்ம substitute பண்ணிக்கலாம். f of minus 2 இது எழுதணும்னு இல்லை, நான் இப்போ substitute பண்ணுறதுக்காக எழுதுறேன். 2 into minus 2 whole cube plus 3 into minus 2 whole square minus 12 into minus 2, which is equal to 2 into minus 2 into minus 2 plus 4 into minus 2 minus 8 plus 3 into minus 2 into minus 2 4 minus into minus plus 24. So 8 2s are 16 minus 16, 4 3s are 12 plus 24. Minus 16 plus 24 na minus 4 plus 24, which is equal to 20. இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி also f dash of x changes from negative to positive. Negative to positive எப்போனா at x equal to 1 தேர்டு இது செஞ்சோம்ல 1 comma infinity-ல அங்கே தான் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மறுபடியும் மாறிச்சு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ தேர் இஸ் அ லோக்கல் மினிமம். நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா மினிமம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா மேக்ஸிமம். லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். f of 1 வந்து 2 into 1 cube plus 3 into 1 square minus 12 into 1. 2 into 1 2, 3 1s are 3 minus 12. 5 minus 12 minus 7. ஸோ இதுதான் மினிமம். பாருங்கள், அது பாசிட்டிவில் வருது, இது மினிமமில் வருது, இது நெகட்டிவில் வருது. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 5. சொல்யூஷனை ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். f of x is equal to x divided by x minus 5. And இந்த கொஷனுக்கு எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு the given function is defined and differentiable for all x belongs to real number minus 5. ஏன் ரியல் நம்பர் மைனஸ் 5னா, இங்கே 5 வந்தால் இது 0 ஆகிடும். ஸோ ஃபங்க்ஷன் வந்து அன்டிஃபைன்ட் ஆகிடும். எனிதிங் டிவைடட் பை 0 வந்து அன்டிஃபைண்டாக மாறிடும். ஸோ அதனால் டிவைடட் பையில் 0 வரக்கூடாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாமா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, மேலேயும் எக்ஸ் இருக்குது, கீழேயும் எக்ஸ் இருக்குது.
அப்போ இது வந்து uv மெத்தட் தான் ஃபாலோ பண்ணும். u by v. அப்போ v u dash minus u v dash divided by v square இல்லையா? ஃபர்ஸ்ட் v u dash. அப்போ v யோட வேல்யூ x minus 5. u dash x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 minus u v dash x minus 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தான் கிடைக்கும் இல்லைங்களா? divided by v square. அப்போ x minus 5 whole square. இப்போ next lineல x minus 5 into 1 x minus 5 minus x divided by x minus 5 whole square. Plus x minus x cancel ஆயிடும். பேலன்ஸ் நமக்கு minus 5 divided by x minus 5 whole square மட்டும் தான் இருக்கும். இது f dash of x ஓட வேல்யூ. சரியா? இப்போ f dash of x is equal to 0 செய்யும் போது தான் எனக்கு x ஓட வேல்யூ கிடைக்கும். அப்போ f dash of x equal to 0 எடுக்கிறோம்னா 5 by x minus 5 whole square is not equal to 0 எடுக்கணும். ஏன்னா இங்க வந்து இந்த டேர்ம் இப்போ ஈக்குவல் டு 0 பண்றோம்னு வைங்களேன், டினாமினேட்டர் அந்த சைடு போகட்டும் 0 ஆயிடும், எக்ஸே இல்லாம போயிடும். ஸோ இது வந்து ஈக்குவல் டு 0 ஆகாது. அப்போ ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் இல்லைன்னு அர்த்தம். 0 ஆகலைன்னா இதுக்கு பாயிண்டே இல்லை. therefore there is no stationary points. ஸோ ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் இல்லாதனால பாசிபிள் இன்டர்வல்ஸ் நம்மளா எடுத்துக்கணும். இது மாதிரி சம்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் சைடில் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா டிவைடட் பைல நமக்கு எக்ஸ் வருது, நியூமரேட்டில் எக்ஸ் இல்லைன்னா இப்படி தான் எழுதணும். சரிங்களா? த பாசிபிள் இன்டர்வல்ஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 5 வரைக்கும் அண்ட் 5லேருந்து இன்ஃபினிட்டி. ஏன்னா 5 வரக்கூடாது, 5 எடுத்துக்க கூடாது. 5 இல்லாமல் வேறு எந்த வேல்யூ வேணாலும் எடுக்கலாம். இப்போ நான் அந்த டேப்லோ காலம் செய்கிறேன். ஸோ டேப்லோ காலம்ஸ் எழுதியிருக்கேன். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 5, 5லேருந்து இன்ஃபினிட்டி. இப்போ சைன் ஆஃப் எஃப் டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஈஸி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். அதுதான் எப்பவுமே ஈஸியாக இருக்கும். அப்போ minus 5 divided by x minus 5. அப்போ 0 minus 5 whole square. இப்போ minus 5 divided by 25. இதோட வேல்யூ சால்வே பண்ண வேணாம், நமக்கு சைன் தான் வேணும். இது வந்து மைனஸ் நெகட்டிவ், இது வந்து நெகட்டிவ் தான் வரும் இல்லையா? இது வந்து நெகட்டிவ். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கலாம். 5லேருந்து இன்ஃபினிட்டி. அப்போ நான் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 எடுத்துக்கிறேன்னா minus 5 divided by x minus 5. அப்போ 6 minus 5 whole square. 6 minus 5 1 square 1. அப்போ வெறும் minus 5 வரும். that is also negative. ஸோ ரெண்டுமே நெகட்டிவ். இதில் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவோ மாறவே இல்லை, ரெண்டுமே நெகட்டிவ் தான். அப்போ இந்த காலம் வந்து இருக்கட்டும், இது இன்னொரு காலம். இப்போ மோனோடானிசிட்டி பார்க்கலாம். மோனோடானிசிட்டி நெகட்டிவ்ல இருக்குன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், strictly decreasing. அதே மாதிரி இதுவும் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ strictly decreasing. இல்லை இன்க்ரீசிங்கே கிடையாது, ரெண்டுமே டிக்ரீசிங் தான். therefore f of x is strictly decreasing on minus infinity, 5 and 5, infinity. ஸோ இதில் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸே இல்லை, அதனால கர்வோட பொசிஷன் சேஞ்சே ஆகாது. அதை எழுதிக்கணும். சின்ஸ் தேர் இஸ் நோ ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ், த கர்வ் டஸ் நாட் சேஞ்சஸ் or does not change its position அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே எதுவுமே சேஞ்ச் ஆகலை, சேஞ்சஸ் இட்ஸ் பொசிஷன் எழுதிக்கலாம். அதனால லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவே இந்த சம்முக்கு இருக்காது. ஹென்ஸ் தேர் இஸ் நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமம். ஸோ லாஸ்ட் சம்மில் இருந்துச்சு, ஏன்னா அது நம்ம சால்வ் பண்ணோம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். பட் இங்கே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியல. நெகட்டிவ் டு பாசிட்டிவ், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் அதை கண்டிப்பாக எழுதிடணும். சரிங்களா? டேப்லோ காலமோட விட்டுறாதீங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. f of x is equal to e power x divided by 1 minus e power x. சொல்யூஷன்ல given எழுதிடலாம். f of x is equal to e power x divided by 1 minus e power x. And statement என்ன எழுதுவோம்? f of x is defined and
differentiable for all x belongs to minus infinity to infinity. First இந்த statement எழுதிடலாம், அப்புறம் f dash of x கண்டுபிடிக்கலாம். ஒன் டைம் இதை differentiate பண்ண போகிறோம். f dash of x கண்டுபிடிக்கலாம், இது uv. ஸோ uv method, u divided by v இல்லையா, u v method தான் ஃபாலோ பண்ண போகிறோம். v u dash minus u v dash divided by v square. இப்போ ஃபஸ்ட்டு v 1 minus e power x u dash e power x differentiate பண்ண e power x தான், minus u e power x v dash e power 1 minus e power x. இங்கே மைனஸ் இருக்கு, ஸோ கண்டிப்பாக இது மைனஸில் வரும் இல்லைங்களா. ஸோ மைனஸ் e power x divided by v square. அப்போ 1 minus e power x whole square. நெக்ஸ்ட் லைனில் e power x இன்சைட் கொண்டு வரலாம். e power x minus e power 2x, ஏன்னா ரெண்டு வாட்டி இருக்கு, e square x minus into minus plus e power x into e power x e power 2x divided by 1 minus e power x whole square. plus ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், e power x divided by 1 minus e power x whole square. இதுதான் f dash of x. இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ நம்ம 0 எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸ் வேல்யூ 0 வருதுன்னா e power 0 ஆகும். 1 minus e power 0 whole square. இது 1, இது 1 minus 1 which is equal to 1 by 0ன்னு மாறிடும். ஸோ இது வந்து 0 ஆகக்கூடாது, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ லாஸ்ட் சம் என்ன பண்ணோமோ அதே தான். thus there is no stationary point. இந்த ஸ்டேஷனரி பாயிண்டே கிடையாது. since f dash of x, that is e power x divided by 1 minus e power x whole square, is always greater than 0 for all x is an element of minus infinity to infinity. f of x is strictly increasing. இது இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இதுக்கு லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக இருக்காது, அதையும் எழுதிக்கலாம். hence there is no local extremum. லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் இருக்காதுன்னு எழுதலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, f of x is equal to x cube by 3 minus log x. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொஸ்டினில் log x வருது. இது வரைக்கும் அந்த 3 சப்டிவிஷன் log x வரல. ஸோ நம்ம லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எடுப்போம். ஆனால் இப்போ log வந்திருக்கனால 0 இல்லை லெஸ் தென் 0 வேல்யூஸை நமக்கு வரக்கூடாது, நெகட்டிவோ இல்லை 0வோ ஈக்குவல் வரக்கூடாது. ஸோ நம்ம லிமிட் எடுக்கும் போது 0 to infinity மட்டும் எடுப்போம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0வை எடுக்கக்கூடாது, சரிங்களா. ஸோ இது வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும் log வரும்போது. ஸோ சொல்யூஷனில் f of x is defined and differentiable for all x belongs to 0, infinity. இது ஃபஸ்ட்டே எழுதிடுவோம் இல்லையா. அதில் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டியில் 0 to infinity மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். இப்போ f of x எழுதிக்கலாம், x cube by 3 minus log x. ஸோ இப்போ இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, f dash of x is equal to x cube, அப்போ 3 into x square divided byல ஒரு 3 இருக்கு, minus log x, log x டிவைட் பண்ணால் 1 by x. இப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 3 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு வேல்யூ எப்படி இருக்குன்னா x square minus 1 by x. இப்போ இதை நான் எல்சிஎம் எடுக்கலாம் இல்லைங்களா, ஏன்னா டிவைடட் பைல x இருக்கு, இங்கே எக்ஸ் இல்லை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸு. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை நம்ம ஈக்குவல் டு 0 எடுத்துக்கணுமா, இதுக்கு மேலே இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கணும். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது, எக்ஸ் கியூப் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ஈக்குவலேட் பண்ணும்போது நியூமரேட்டர் தனியாக எடுத்துக்கலாம், டினாமினேட்டர் தனியாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும். x cube minus 1 equal to 0 and x equal to 0. Numerator தனியா 0, denominatorல தனியா 0. இப்போ x cube minus 1 அந்த சைட் போனால் என்ன ஆகிடும், plus 1. அப்போ x equal to 1. cube அந்த சைட் போனாலும் நமக்கு 1. cube root of 1 is 1. ஸோ x ஓட வேல்யூ 1 கண்டுபிடிச்சிருக்கோம் and 0.
இப்போ லிமிட் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். ஏன்னா எக்ஸ் வந்து லாகில் 0 வரக்கூடாது. ஸோ அதனால் நம்ம ஸ்டேஷ்னரி பாயிண்ட் இங்கே 1 மட்டும் தான் எடுக்க முடியும். 0 வந்து எடுக்க முடியாது இல்லையா? ஸோ இது ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். லாக் வந்தால் 0வோ லெஸ் தென் 0வோ எடுக்க முடியாது. Therefore, the stationary point is 1. அப்போ x equal to 1 எழுதிக்கலாம் இல்லையா? ஸ்டேஷனரி பாயிண்ட் 1னா x equal to 1. இப்போ பாசிபிள் இன்டர்வல்ஸ் எழுதணுமா? பாசிபிள் இன்டர்வல்ஸ் 1 எப்படி எழுதுவோம்னா 0,1 மைனஸ் இன்ஃபினிட்டி எடுக்கக்கூடாது. அப்புறம் 1லேருந்து இன்ஃபினிட்டி. பாசிட்டிவ் சைடு இருக்கலாம், 0 வரக்கூடாது. ஸோ 0லேருந்து 1 தான் எடுத்திருக்கோம். சரி, இப்போ இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். சைன் ஆஃப் எஃப் டேஷ் அப்புறம் மோனோடானிசிட்டி எழுதிக்கலாமா? இது வந்து நீங்கள் அழகாக பாக்ஸ் மாதிரி போடுங்க. இது நான் வீடியோவில் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு நான் ரஃபாக வரைகிறேன் இல்லையா? லாஸ்ட்டு சமமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக பாக்ஸ் மாதிரி எழுதிப்பீங்களா? சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போது 0,1 0,1லேருந்து ஹாஃப் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு எடுத்துக்கலாம். இதை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x. எக்ஸோட வேல்யூ 1/2 ஹோல் கியூப் மைனஸ் 1 டிவைடட் பை 1/2. 1/2 ஹோல் கியூப்னா 1/8 மைனஸ் 1/1/2. எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுங்க. 8 1s are 8. 1 minus 8 minus 7/8 and 1/2 reciprocal பண்ணா 2/1 மாறிடும். கரெக்டா? அப்போ 2 1 time 2 4 times. அப்போ minus 7/4. minus 7/4 நெகட்டிவ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து நம்ம எந்த பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். x equal to 2 எடுத்துக்கிறேன் நான். x equal to 2. சேம் f dash of x சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 cube minus 1 divided by 2. 2 cube 8. 8 minus 1/2. 8 minus 1 7. 7/2. 7/2 பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இது பாசிட்டிவ். ஒன்று நெகட்டிவ், இன்னொன்று பாசிட்டிவ். அப்போ மோனோடானிசிட்டி எழுதணும். மோனோடானிசிட்டி நெகட்டிவ்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். பாசிட்டிவ்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஸோ நமக்கு ஒரு நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுது. சேஞ்சஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போ லோக்கல் மினிமம் பாசிபிள். நெகட்டிவ் வந்தாலே ஃபர்ஸ்ட் மினிமம். இதே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்னா மேக்ஸிமம்னு சொல்லுவோம் இல்லையா? சின்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் நெகட்டிவ் to positive at x equal to 1, there is a local minimum இருக்கு at x equal to 1. கரெக்டா? இப்போ 1ஓட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாலே போதும். ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு எழுதிக்கலாம். x cube by 3 minus log x. இல்லையா? இதில் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 cube by 3 minus log 1. 1 cube ஓட வேல்யூ 1 தான். 1/3 minus log 1ஓட வேல்யூ 0. அப்போ ஆன்சர் 1/3. f of 1ஓட வேல்யூ 1/3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம். 5th question. f of x is equal to sin x cos x plus 5 where x is an element of 0,2π. அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? லிமிட் வந்து 0 to 2πன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்யூஷனில் நம்ம ஆல்ரெடி எழுதுகிற அதே ஸ்டேட்மெண்ட் f of x is டிஃபைன். ஒருவேளை கிளாஸ் ஒர்க்கில் இது எழுதலைன்னா எழுத வேண்டாம். சரிங்களா? அண்ட் differentiable for all x belongs to 0,2π. இப்போ இது ஒரு வாட்டி எழுதிக்கலாம். f of x is equal to sin x into cos x plus 5. இப்போ அடுத்து இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணும். f dash of x கண்டுபிடிக்கணும்.
ரெண்டுமே எக்ஸு, அப்போ யூவி மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ், யூ இடத்துல சைன் எக்ஸ், வி டேஷ் காஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் வி யூ டேஷ், வி என்னது காஸ் எக்ஸ் இன்ட்டு யூ டேஷ், சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் காஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் இருக்க sin x into sin x, இப்போ minus sin square x plus cos x into cos x cos square x. இப்போ positive term முன்னாடி எழுதிக்கலாம், cos square x minus sin square x. இப்போ cos square theta minus sin square theta ஓட value cos 2 theta, so cos 2x ன்னு எடுத்துக்கலாம். இதை simplified-ஆ எழுதிக்கலாம். புரியுதா? cos square x minus sin square x ஆனால் cos 2x ன்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ f dash of x நான் first equal to 0ன்னு எழுதிக்கணும். equal to 0 பண்ணணுமா? ஸோ அப்போ cos 2x equal to 0. இப்போ cos thetaல எப்பெல்லாம் 0 வருதுன்னு பார்க்கணும். இது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது. ஆல்ரெடி நம்ம 11th படிச்சிருப்போம், பட் இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணுங்க. cos theta எப்பெல்லாம் 0 வரும்னா odd multiples of theta வரும்போது cos of pi by 2. அப்போ pi by 2 ஓட odd multiples pi by 2, 3 pi by 2, 5 pi by 2, அப்புறம் 7 pi by 2 cos 2x. அப்போ cos 2x ன்னு எடுக்கும்போது தீட்டாவோட வேல்யூ 2x. இப்போ நான் 2x is equal to இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும். 2x is equal to pi by 2, 3 pi by 2, 5 pi by 2, 7 pi by 2. அப்போ x is equal to pi by 4, 2 dividedல வந்துடணும். 3 pi by 4, 5 pi by 4, 7 pi by 4. ஏன் 9 pi by 4 எடுக்கலன்னா 9 pi by 4 கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 point something வரும். ஸோ இது வந்து 2 பையை தாண்டி போகக்கூடாது, அதனால நம்ம 7 pi by 4ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஸ்டேஷனரி பாயிண்ட் தான் இல்லைங்களா? therefore the stationary points are at x equal to pi by 4, 3 pi by 4, 5 pi by 4, 7 pi by 4. இப்போ இதை வச்சு இன்டர்வல்ஸ் கண்டுபிடிப்போம். Possible intervals are 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களே லிமிட் கொடுத்துட்டாங்க. 0, pi by 4. அடுத்தது pi by 4, 3 pi by 4. Next 3 pi by 4, 5 pi by 4. 5 pi by 4, 7 pi by 4. Last interval என்ன? 7 pi by 4, 2 pi. ஏன்னா லிமிட் வந்து 2 pi வரைக்கும் போகுது. 0 to 2 pi. 0, 2 pi. அப்போ எண்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்போ 5 இன்டர்வல்ஸ் இருக்கு. இப்போ இன்டர்வல்ஸ் எழுதியிருக்க ஃபர்ஸ்ட் 3 இன்டர்வல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிற 2 எழுதிக்கலாம். சரியா? இப்போ sin of f dash of x கண்டுபிடிக்கணும். f dash of x ஓட வேல்யூ வந்து cos 2x. இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கலாம். 0லேருந்து pi by 4. pi by 4ன்றது 45 டிகிரி. அப்போ இதுக்குள்ள நான் ஒரு டிகிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே x is equal to 30 டிகிரி எடுக்கிறேன். 30 டிகிரினா x equal to 30 டிகிரினா pi by 6 எடுத்துக்கிறேன் இல்லையா? இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ cos 2 times of pi by 6. 2 1 time 2 3 time. அப்போ cos pi by 3. cos pi by 3ன்றது cos 60 டிகிரி. cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2 which is positive. இது பாசிட்டிவ். மோனோடோனிசிட்டி அப்படியே எழுதிடலாம். மோனோடோனிசிட்டி பாசிட்டிவ்னா strictly increasing. pi by 4லேருந்து 3 pi by 4. ஸோ ஸ்டார்டிங் 45 டிகிரி, எண்ட் வந்து 135. அப்போ எக்ஸோட வேல்யூ நான் 90 டிகிரி எடுத்துப்பேன். pi by 2. அப்போ cos 2 times of pi by 2. 2 cancel. அப்போ cos pi. cos piனா cos 180 டிகிரி. cos 180 டிகிரியோட வேல்யூ என்னது? -1. -1ன்றது நெகட்டிவ். ஸோ மோனோடோனிசிட்டி மாறும். strictly decreasing.
3 pi by 4 135ல இருந்து ஜாஸ்தி. அப்போ நான் வந்து 180 எடுத்துக்கிறேன். அப்போ x is equal to pi ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ cos 2 pi cos 2 pi ஓட வேல்யூ 2 into 180 cos 360 which is equal to 1. So it is positive. பாசிட்டிவாக இருந்தால் strictly increasing. இப்போ அடுத்த 2 இருக்கு, இன்னும் அதை எழுதிக்கலாம். 5 pi by 4லேருந்து 7 pi by 4. ஸோ நான் என்ன எடுக்கிறேன்னா x is equal to 3 pi by 2. 3 pi by 2 இது ரெண்டுத்துலேருந்து 3 pi by 2 எடுத்துப்பேன். 5 pi by 4க்கு அப்புறமா நான் 6 pi by 4 எடுக்கிறேன். அப்போ 2 டேபிளில் 2 3s are 2 2s are கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 pi by 2 இதுதான் இப்போ காஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். cos 2 into 3 pi by 2 2 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு cos 3 pi மட்டும்தான் இருக்கும். cos 3 pi ஓட வேல்யூ -1. ஸோ நெகட்டிவ்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். 7 pi by 4லேருந்து 2 pi வரைக்கும். இப்போ 2 pi முன்னாடி 2 piன்றது 360 முன்னாடி நம்ம எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 piன்றது 8 pi by 4 இல்லையா, அதை கேன்சல் பண்ணாதான் 2 pi. அப்போ 7 pi by 4லேருந்து 2 piக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னா 2 into pi வந்து 360. அப்போ நான் எக்ஸோட வேல்யூ 320ன்னு எடுத்துக்கிறேன். 360 320 இதை நான் பை வச்சு எழுதல, வேல்யூவை எழுதிக்கிறேன். அப்போ cos 2 into 320. அப்போ cos 7 cos 3 2s are 6 640 டிகிரி. இப்போ இந்த 640 டிகிரி எப்படி பிரிக்கலாம்னா cos 360 டிகிரி ப்ளஸ் 280 டிகிரி. இது 11லேயே நம்ம படிச்சிருப்போம். இது ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். cos 360 அப்போ ரிமூவ் ஆகிடும். 360 ரிமூவ் ஆகிட்டு வெறும் cos 280 டிகிரி மட்டும் இருக்கும். 280 டிகிரியும் நான் ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி? 270 + 10. 270 டிகிரி ப்ளஸ் தீட்டா வந்து sin 10 டிகிரி இல்லையா. 270 + 10ன்றது sin 10. இப்போ sin 10 வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். sin 10ஓட வேல்யூ பாசிட்டிவ். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இன்க்ரீசிங் இருக்குது, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் டிக்ரீஸ் ஆகுது, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எடுத்துக்கலாம். Since f dash of x changes its position from positive to negative at x is equal to pi by 4 இன்னொன்று 5 pi by 4. So there is a local positive to negative அப்போ maximum. Local maximum at x is equal to pi by 4 இன்னொன்று 5 pi by 4. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். f of xல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். f of xோட வேல்யூ முதல்ல எழுதிக்கலாம். sin x cos x plus 5. ஸோ இதில் நான் pi by 4 5 pi by 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு pi by 4. அப்போ f of pi by 4 sin pi by 4 cos pi by 4 plus 5. இப்போ sin pi by 4 ஓட வேல்யூ என்னது? 45 டிகிரி 1/√2 into cos 45 டிகிரியும் 1/√2 தான் plus 5. 1 1s are 1, √2 into √2 2 plus 5. 2 5s are 10, 10 plus 1 11/2. இது f of pi by 4 ஓட வேல்யூ. இதே மாதிரி 5 pi by 4 கண்டுபிடிக்கலாம். f of 5 pi by 4 is equal to sin 5 pi by 4 cos 5 pi by 4 plus 5. sin 5 pi by 4 ஓட வேல்யூ வந்து -1/√2ன்னு வரும். சரிங்களா? -1/√2. அகைன் காஸுக்கும் அதே தான் வரும். -1/√2 plus 5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். சேம் 1/2 plus 5. இதுக்கும் அதே வேல்யூ தான் வரும். 5 2s are 10, 10 plus 1 11/2.
f of 5 pi by f of 5 pi by 4 ஓட வேல்யூ சேம் 11 by 2. இப்போ லோக்கல் மேக்ஸிமம் கண்டுபிடிச்ச மாதிரி லோக்கல் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன். f dash of x changes its position from negative to positive at x is equal to 3 pi by 4, 7 pi by 4. So there is a local minimum at x is equal to 3 pi by 4 and 7 pi by 4. f of x already எழுதிட்டோம், ஸோ எழுத வேண்டாம். ஃபர்ஸ்ட் sin 3 pi by 4 அப்புறம் cos 3 pi by 4 plus 5. sin 3 pi by 4 value plus 1 by root 2, cos 3 pi by 4 value minus 1 by root 2 plus 5. ஆல்ரெடி இதை சால்வ் பண்ணிவிட்டு அதனால நான் டேரெக்டாக எழுதிட்டேன். 1 into minus 1 minus 1, root 2 into root 2 2 plus 5. 5 2s are 10, 10 minus 1 9 by 2. Next f of 7 pi by 4. So sin 7 pi by 4 cos 7 pi by 4 plus 5. So இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா 2 pi minus pi by 4. அப்போ தான் 4 2s are 8, 8 minus 1 7. அதுவே 2 pi minus pi by 4, 8 minus 1 7 pi by 4 plus 5. sin 2 pi minus pi by 4 இது ரிமூவ் ஆகிடும். அப்போ வெறும் minus 1 by root 2 இருக்கும். அதே மாதிரி cos 2 pi minus pi by 4 ஓட வேல்யூ 1 by root 2 plus 5. இப்போ minus 1 2 root 2 into root 2 2 plus 5. 5 2s are 10, 10 minus 1 9, 9 by 2. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் திஸ் சம் எல்லாருக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.